எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 8th தமிழ் புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் ஃபுல்லாக பார்க்கலாம். இயல் 1 நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, இசை அப்படின்னா புகழ், தொல்லை அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று பழமை, இன்னொன்று துன்பம். நெக்ஸ்ட்டு விசும்புனா வானம், மயக்கம்னா கலவை, இருதினைனா உயர்திணை அக்ரிணை, வலா அமை அப்படின்னா தவறாமை, ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், மரபு அப்படின்னா வழக்கம், திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், செய்யுள் அப்படின்னா பாட்டு, தலா அல் அப்படின்னா தழுவுதல். தழுவுதல்னா என்ன மீனிங்னா பயன்படுத்துதல் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த 8th புக்கிலேயே இந்த இளமை பெயர்கள், அதாவது புலினா பரல், நெக்ஸ்ட் ஒளிமரபுனா புலி உருமும், இந்த மாதிரியும், அதே மாதிரி வினை மரபு அப்படின்னா சோறு உண் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு பழமொழி கொடுத்துட்டு அது கரெக்டான மீனிங் எடுக்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய புக் பேக்கில் இந்த 8th புக்கில் நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஒவ்வொன்றா எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் மட்டும் பார்க்கலாம். இயல் 2 தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் அப்படின்னா இரக்கம், உழவு அப்படின்னா அது ஒரு வகையான இசைக்கருவி, நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், பயிலுதல் அப்படின்னா படித்தல், நாணம் அப்படின்னா வெக்கம், செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். நெக்ஸ்ட்டு முகில்னா மேகம், கொடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி, சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, சேகரம் அப்படின்னா கூட்டம், காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. நெக்ஸ்ட்டு விண்ணம் அப்படின்னா சேதம், வாகு அப்படின்னா சரியாக, காலன் அப்படின்னா யமன், மெத்த அப்படின்னா மிகவும். நெக்ஸ்ட்டு இயல் 3 தீர்வன அப்படின்னா நீங்குபவை, உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய, பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு, திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து, தெளிவு அப்படின்னா நற்காட்சி, திறத்தன அப்படின்னா தன்மையுடைய, கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக, பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே, பிணி அப்படின்னா துன்பம், ஓர்தல் அப்படின்னா நல்ல அறிவு, பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும், மட்டு அப்படின்னா அளவு, சுண்ட அப்படின்னா நன்கு, வையம் அப்படின்னா உலகம், பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தால், திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம், கலன் அப்படின்னா அணிகலன், முற்ற அப்படின்னா ஒளிர. நெக்ஸ்ட்டு தடம் அப்படின்னா அடையாளம், அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. நெக்ஸ்ட் பண் அப்படின்னா இசை, கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை, மத வேலங்கள் அப்படின்னா மத யானைகள், வேலம் அப்படின்னா யானைன்னு தெரியணும், முரளும் அப்படின்னா முழங்கும், பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில், வேய் அப்படின்னா மூங்கில். நெக்ஸ்ட் அளந்தவர் அப்படின்னா வறியவர், செராமை அப்படின்னா வெறுக்காமை, நோன்றல் அப்படின்னா பொறுத்தல், போற்றார் அப்படின்னா பகைவர், கிளை அப்படின்னா உறவினர், பேதையார் அப்படின்னா அறிவற்றவர், மறாமை அப்படின்னா மறவாமை, பொறை அப்படின்னா பொறுமை. நெக்ஸ்ட்டு வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி, ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி, வைகுக அப்படின்னா தங்குக, ஓதை அப்படின்னா ஓசை, வெறியி அப்படின்னா அஞ்சி, யானர் அப்படின்னா புது வரவாய். நெக்ஸ்ட்டு மரளி அப்படின்னா காலன், கரி அப்படின்னா யானை, தூறு அப்படின்னா புதர், அருவர் அப்படின்னா தமிழர், உடன்ற அப்படின்னா சினந்து எழுந்த, வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர், பிலம் அப்படின்னா மலை குகை, மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல், இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர், முளை அப்படின்னா மலை குகை, சீவன் அப்படின்னா உயிர், சத்தியம் அப்படின்னா உண்மை, ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி, வையம் அப்படின்னா உலகம், சபதம் அப்படின்னா சூளுரை, மோகித்து அப்படின்னா விரும்பி. நெக்ஸ்ட்டு நமன் அப்படின்னா யமன், சித்தம் அப்படின்னா உள்ளம், நம்பர் அப்படின்னா அடியார், படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் அப்படின்னு அர்த்தம், நானாமே அப்படின்னா கூசாமல், உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள், ஈயில் அப்படின்னா வழங்கினாள். நெக்ஸ்ட்டு பகராய் அப்படின்னா தருவாய், ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப் பெருக்கு, பராபரம் அப்படின்னா மேலான பொருள், அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. நெக்ஸ்ட்டு நிறை அப்படின்னா மேன்மை, பொறை அப்படின்னா பொறுமை, பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு, மையல் அப்படின்னா விருப்பம், ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல்,
அழுக்காறு அப்படின்னா பொறாமை, மதம் அப்படின்னா கொள்கை, இகல் அப்படின்னா பகை, மன்னும் அப்படின்னா நிலை பெற்ற. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 8th புக்லேயே அம்பேத்கர் பற்றி ஒரு முக்கியமான லெசன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தமிழுக்கும் யூஸ் ஆகும், ஜிஎஸ்க்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அம்பேத்கரை பற்றி இந்த லெசன் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 8th ஸ்கூல் புக்கில் இருக்க கலைச்சொற்கள் ஃபுல்லாக, இதுக்கு வந்து 9 இயல் இருக்குன்னா 9 இயலுக்குமே கலைச்சொற்கள் இருக்குது. அந்த கலைச்சொற்களை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.